ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா vs ஜிம்பாப்வே வந்து ஃபர்ஸ்ட் T20 முடிஞ்சிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 8வது மேட்ச் அவரோட இன்டர்நேஷனல் மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் விக்டரியை இது பண்ணியிருக்காரு கேப்டனா. ஸோ ஜிம்பாப்வே அடிச்சு தான் அவருக்கு வெற்றி ஆரம்பிக்கணும்னு இருக்கு. சொல்லுங்க யோகி, என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன நடந்தது? ரிவ்யூல உங்களால ஜாயின் பண்ண முடியல. நான் எதிர்பார்த்தது தான் இது. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 3-0 ஜெயிச்சிருவாங்க. ஜிம்பாவே ஓடிஐயா இருந்தா கூட கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுவேன். T20 கொஞ்சம் ஜிம்பாவே கஷ்டம் தான். அதுவும் இல்லாம இந்தியா கொஞ்சம் பேட்டிங் ஆர்டர் அவங்க ரெகுலர் பேட்டிங் ஆர்டர் தான் கொண்டு போயிருக்காங்க. பவுலிங்குமே ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன். மேபி ஏதாவது ஒரு கேம் மேபி ஜிம்பாவே கொஞ்சம் டஃப் கொடுத்தா கொடுப்பாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஜெயிச்சிருவாங்க, 3-0 ஆயிடுவாங்க. அதான் நான் இதுல ஸ்ரவன் வந்து நிறைய எதிர்பார்த்தாரு. அந்த மாதிரி தான் நடந்தது. அவர் வந்து ரிங்கு சிங்கும் அடி திலக் வர்மாவும் ஆடுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தாரு. அதே மாதிரி மயங்க் யாதவையும் அசோக் சர்மா 2 பேரையும் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. அதெல்லாம் தான் நடந்துச்சு. அவர் அர்ஸ்துபே ஸ்லாஷ் இது சொன்னாரு, ரவி பிஷ்னாய். அவர் சொன்ன லெவன் தான் ஆடினாங்க. நானா எஸ்தாக்கூர் ஆட வச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அவர் தான் இந்தியா ஏல வச்சு நிறைய சான்ஸ் கொடுத்து ஆட வச்சுட்டு இருந்தாங்க. அதனால எஸ்தாக்கூர் ஆட வைப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சிவம் துபே தான் இப்போ 5th பவுலரா இருக்காரு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கும், அதனால ரிங்கு சிங் ஆட மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, சிவம் துபேவே 5வது பவுலரா போட்டுன்ற மாதிரி யூஸ் பண்ணி போட்டாங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷனும் லைனப் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் வந்து நான் எதிர்பார்க்காத சேஞ்ச். நான் ரிங்கு ஸ்லாஷ் அர்ஷ்துபே பார்த்தேன். யாரா ஒருத்தர் தான் ஆடுவாங்கன்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு மீதி எல்லாம் லைனப் அதே தான். நான் பவுலிங் இதே தான் எதிர்பார்த்தேன். மயங்க், அசோக்கும் பிரின்ஸ் யாதவ் தான் ஆடுவாங்கன்னு, பிஷ்னாய் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தது தான். நான் ஒன்று ரிங்கு சிங் ஸ்லாஷ் அர்ஷ்துபே எதிர்பார்த்தேன். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 5th பவுலர் சிவம் துபே வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் பரவாயில்ல அப்படின்னு போயிட்டாங்க. எவ்வளவு முடியுமா அடிச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து உனக்கு அங்க இது சம்மரு, சம்மர் இல்ல, அங்க வந்து கொஞ்சம் இது வந்து நினைக்கிறேன், ஏதோ மாய்ச்சர் அதிகமா இருக்கும் பிச்சில். சம்மரே பிச்சில் கொஞ்சம் மாய்ச்சர் அதிகமா இது பண்ணுவாங்கன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் பவுண்டரியுமே சப்போர்ட்டிங்கா பெருசு, இருக்கும்ன்ற. ஸ்கொயர் பவுண்டரிஸ் பெருசு. ம், ஸோ சிவம் துபே ம். இன்டு த பிச் போட்டாருன்னா கொஞ்சம் இழுத்து அடிக்கிறது கஷ்டம் தான் ஆட ஆரம்பிச்சாங்க நினைக்கிறேன். வேணும்னா இவங்க அபிஷேக் சர்மா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓடிஐ ஸ்குவாட் மாதிரி இல்ல, T20 ஸ்குவாட்ல கொஞ்சம் கை சுத்துற ஆள் இருக்காங்க. அபிஷேக் இருக்காரு, திலக்கும் வேணும்னா ஓவர் போடுவாரு. அதான் அதனால தைரியமா போயிட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி உனக்கு பவுலிங்குமே ஸ்டார்ட்டே பயங்கரமா பண்ணாங்க. இவர் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து மேட்ச் ஜெயிக்கிறோம் இல்லையோ, டாஸ் ஜெயிக்கிறேன்னு இது வரைக்கும் எல்லா டாஸும் ஜெயிச்சிருக்காரு. அவர் தொடர்ந்து 8 டாஸ் ஜெயிச்சிருக்காரு. அது டாஸ் ஜெயிச்சு அவர் அந்த மாய்ச்சரை யூஸ் பண்றதுக்கு மாதிரி பவுலிங் எடுத்ததுல பவுலர்ஸ் பயங்கரமா யூஸ் பண்ணாங்க. அதை லிட்டரலா சொன்னா ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன் வந்து பாலை ஃபேஸ் பண்ணணும் இல்ல, பால் நம்ம மேல அடிச்சிடக்கூடாது, நம்ம உடம்ப காப்பாத்திக்கன்ற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. நிஜமா அப்படிதான். பயங்கரமா போட்டுருந்தாங்க. எனக்கு பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா அவங்க அந்த பேஸ்க்கு யூஸ் டு ஆயிருக்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படி ஒன்றும் கிடையாது. முசர்பானி 145 போடுவாரு, இங்காரம் 145 போடுவாரு. 145 போற பவுலர்ஸ் இருக்காங்க. ஆனா ஒரு மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி பயத்திலே ஆன மாதிரி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல். 2 பேருமே சரி, மயங்கும் சரி, அசோக்கும் சரி. ஆனா மயங்க் ஸ்பெசிபிக்கலி வந்து லைன் அண்ட் லென்த்தும் அடிச்சாரு. அதனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அசோகாவது கொஞ்சம் கொஞ்சம் மேல போட்டு ட்ரை பண்ணாரு, இல்ல கொஞ்சம் ஷார்ட் பால் ட்ரை பண்ணாரு. மயங்க் எடுத்தோடனே ஆன் மார்க்ல லைன்ல அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. பேஸ் வர 150 தொட்டுட்டே இருந்தாரு. அவங்க ஒரு மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருந்தாங்க பயந்து. அதான் மயங்க் வந்து ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட், அதாவது மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்திருக்காரு என்ற இது வந்து ஒரு புவனேஸ்வர் குமார் அந்த மாதிரி நிறைய ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி லிஸ்ட்ல வந்து இப்ப இவரும் சேர்ந்துட்டாரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியும் இன்டர்நேஷனல் வந்து இங்க ஜிம்பாப்வேல தான் ஆண்டான்னு நினைக்கிறேன் மயங்க் யாதவ். அந்த சீரிஸ் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆகி போயிட்டு திரும்ப ஜிம்பாப்வேலே வந்திருக்காரு. இப்பயாவது இன்ஜுரி ஆகாம இருக்கணும். பிரின்ஸ் யாதவ் வந்து ஒரு அற்புதமான ஸ்பெல் போட்டாரு. அவர் தான் நிறுத்தினார், மொத்தத்தையும் கட்டி நிறுத்தின மாதிரி டாட் பால் போட்டுனே இருந்தாரு ஜாலியா. அவர் போட்ட டாட் பால் பிரஷர்ல சிவம் துபேக்கெல்லாம் விக்கெட் கொடுத்தாங்க அவங்க. சிக்கந்தர் ராசா இழுத்து அடிக்க போய் சொன்ன மாதிரி ஸ்கொயர் பவுண்டரிஸ் பெருசு. அவர் இன்டு த பிச்சு போட்டாரு. ராசா கொஞ்சம் இழுத்து அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசே இல்ல பாவம். அவங்களால ஒன்றும் பண்ணவும் இல்லை. அதான் இது வந்து ஒரு 125 தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. இருந்தாலும் நான் வந்து ஓரளவுக்கு அவங்க அப்படி வந்து ரெக்கவர் ஆனாங்க. அதான். ஆனா அந்த பேக் எண்ட்ல ரெக்கவர் ஆயிட்டாங்க. கடைசி 5 ஓவருக்கு 47 ரன் அடிச்சாங்க. அவங்க அவ்வளவு விக்கெட் முதையே போயிருந்தா கூட கடைசி 5 ஓவர் 47 அடிச்சாங்கன்னா நம்ம யோசிக்கணும். கொஞ்சம் விக்கெட் போகாம இருந்தா கடைசி 5 ஓவர்ல எனக்கு தெரிஞ்சு 60-70 அடிச்சிருப்பாங்க. ஒரு 100க்குள்ள சுருட்டிடுவாங்கன்னு எதிர்பார்த்தது. ஆனா 120 அடிக்க விட்டாங்க. அது வந்து அந்த 5th பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால தான் பிரச்சனை. ஓகே, ஆனா மொத்தமா 125 தான் அப்படின்றப்போ திரும்ப வந்து சூரியவன்சி வந்து ஒரு சூறாவளி இன்னிங்ஸ் ஒன்று ஆனோடனே தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல இது ஈஸியா முடிஞ்சிரும். அவர் 18 பால் 50 அதுதான் வந்து இன்டர்நேஷனல் 50 ஒரு சொல்லிட்டாரு. ஒரு பெரிய இன்டர்நேஷனல் சைடுக்கும், அதாவது கொஞ்சம் அனாலிசிஸ் நல்லா பண்ணிட்டு வர சைடுக்கும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்க சைடுக்கும் டிஃபரன்ஸ் அதுதான். நீங்க இங்கிலாந்து ஆடும்போது பாத்தீங்க, அவர் வீக்னஸ் எக்ஸ்ப்ளோர் ஒரு மேட்ச் மாட்டினாரு. ஆர்ச்சர் திருப்பி திருப்பி அதே லென்த் போட்டு அவரை டெம்ப் பண்ணிட்டே இருந்தார். இன்னைக்கு வந்த உடனே அவர் நல்லா வந்து ஸ்வில் பூல் கொடுத்துட்டாங்க நல்லா இடுப்புல போட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ஸ்கூப் ஒன்று கொடுத்தாங்க. அவர் ஸ்லாட்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க.
அத வந்து ஒரு பால் கூட அந்த அந்த எப்படி சொல்றது ஆர்ச்சர் போட்ட லென்த்தோ அந்த மாதிரி ட்ரை பண்ணவே இல்லை. அவங்களும் பார்த்துருப்பாங்க மேபி அந்த மேட்சஸும். பட் ஆனா அதான் சொல்றேன், ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்டர்நேஷனல் சைடுக்கும் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. இந்த மாதிரி இடத்துலலாம் அடிச்சிடுவாரு, அதுவும் இது அவர் ஃபெமிலியர் கண்டிஷன் வேற. ஸோ ஆமா, அண்டர் கண்டிப்பா 19ல அதெல்லாம் ஒரு கொண்டுருவாரு. செஞ்சுரி அடிச்ச கிரவுண்ட் இது. அண்டர் 19 ஃபைனல்ஸ்ல செஞ்சுரி போட்ட கிரவுண்ட் இது. அதனால அவருக்கு ஜாலியா அடிச்சுன்னே இருப்பாரு. அந்த பக்கம் ஆனா அபிஷேக் சர்மா பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அவரு முசர்பானிய வந்து பால் எங்க போகுதுன்னே தெரியாம அவர் பாட்டி இங்கிட்ட அங்கிட்டும் ஏதோ பண்ணிட்டு 7 பால் ஒரு ரன்னா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஸோ அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் இஷான் கிஷனும் ஸ்ரேயாஸ் ஐயரும் அவர் 18 பால் 50 125ல 20 ஓவருக்கு 125 அடிக்கிறதுல 18 பால் உங்களுக்கு 50 ரன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன உருட்டி 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 இல்ல அதை விட பொறுமையா டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆனா கூட ஜெயிச்சிடலான்ற மாதிரி அவங்க 2 பேரும் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அப்படிதான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து அடுத்த மேட்ச் வந்து திரும்ப அதான் அதே எப்படியும் கிரவுண்ட்ல தான் நடக்குது. தெரிஞ்சதுதான் அது. 125ன்னு தெரிஞ்ச உடனேவே இது ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சிச்சு. அதான் இப்போ அடுத்த மேட்சும் திரும்ப இங்கே தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் நீ எதிர்பார்க்கறியா? திரும்ப உனக்கு பவுலிங் எக்ஸ்ட்ரா ஆடிஷன் அதனால ஏதாவது பண்ணுவாங்களா இந்தியா? எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதே டீம் தான் ஆடுவாங்க. மேபி அந்த 3வது கேமுக்கு வேணா ஏதாவது பண்ணுவாங்க. ஏன்னா 2 கேம் பேக் டு பேக் ம், கேம் இருக்கு. இந்த கேம் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு ம். மாதிரி சீரியஸ் ஜெயிச்சாங்க தெரிஞ்ச அப்புறம் வேணா 3rd கேம் வேணா பிரப்சிம்ரன் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தோணுது எனக்கு. அதே மாதிரி பவுலிங்லயுமே யாஷ் தாக்கூர் இல்ல வேற யாராவது அந்த மாதிரி ஆட வைப்பாங்க, ஹர்ஷ் துபே ஆட வைப்பாங்கன்னு தோணுது. ஆனா நான் ஜிம்பாவேல வந்து பென்கரன் ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அவர் ஓடிஐல நல்லா ஆடுவாரு. ஆனா ஒரு T20ல ஓப்பனரா இறக்கி அவங்களோட மெயின் பேட்ஸ்மேன் முர்மானியை தூக்கி கீழே நடுவில் ஆட வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அது சேஞ்ச் ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. முர்மானி ஆனா நல்லா நல்ல இன்னிங்ஸ் ஆனாரு அது கீழேயுமே. அடுத்த சேஞ்ச் அது தான். மேலேயே ஆடிருக்கலாம். அது மேல ஆடி இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும் மேட்ச். ஒரு 150 160 போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா ஆனா பார் ஸ்கோரே 140 சம்திங் தான் சொன்னாங்க அங்க. அது கொஞ்சம் அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அது திரும்ப கஷ்டம் ஏதாவது தான். சேஞ்ச் நீங்க சொன்ன பண்ணுவாங்களான்னு மாதிரி தெரியல. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவ் சைடாவும் இருக்கு. நம்ம யாருக்கா ஒருத்தருக்கு பட்டுருச்சுனாலே ஸ்கோர் கொஞ்சம் பார் ஸ்கோரை தாண்டிடும். அதனால கொஞ்சம் கஷ்டம் தான் ஜிம்பாவே பேட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா. ஆனா அவங்களுமே பவுலிங் ஸ்டார்ட் பண்ணது அபிஷேக் சர்மாக்கு நல்லா போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா சூரியவன்ஷி கிட்ட கொஞ்சம் லென்த் மிஸ் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. அது தெரியல. அடுத்த இந்த மேட்ச்ல ஏதாவது பிளான் பண்ணிட்டு புதுசா பிளான் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்லாட்டி இதுவுமே ஒன் சைடடா போயிடும். நான் தான் 3-0 ஜெயிப்பாங்கன்னு தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். அவன் சிரவன் தான் ஜிம்பாவே வந்து 3 மேட்ச்னா தோக்க மாட்டாங்க. எதனா ஒரு மேட்ச் அது ஒரு இது டஃப் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கான். பாப்போம் எப்படி போகுதுன்ட்டு. நீயும் 3-0 தான் எதிர்பார்க்கறல? ஆமா. நான் ஜிம்பாவே வந்து ஒரு நல்ல நல்ல பவுலிங் லைனப் கொண்ட டீம் தான். பட் ஆனா இந்த இந்தியன் சைடு அடிக்கிறது கஷ்டம். ஏன்னா நீங்க பேட்டிங்லயுமே பெர்ஃபார்ம் பண்ணணும். ஒரே ஒரு லைக் ஒரு சைடு மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சைடு இல்ல. ஸோ அதனால நல்ல பவுலர்ஸ் அவங்க. இங்காராவும் சரி, முசர்பானியும் சரி, பேட் எவன்ஸுமே நல்ல பவுலர். ஆனா நெய்மரா அவர் புதுசா போறாரு, அவருமே நல்ல பவுலர் தான். அப்படி இப்படி பவுலிங் நல்லா இருக்கு. பட் ஆனா அவங்களுக்கு அந்த பேட்டிங்ல அந்த டெப்த் இல்ல. இப்போ 2வது மேட்ச் இன்னைக்கு நடக்க போகுது. அது எப்படி இப்போ பண்றாங்க என்ன ஏதுன்றதை நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம ரிவ்யூல சந்திப்போம். அதுவரை பாய் பாய் ஃப்ரம் ரூல்ஸ் பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்